தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. யோகி ஆதித்யநாத்துக்கு புதிய சிக்கல். ஆட்சியை தக்க வைக்க பாஜகவின் மாஸ்டர் பிளான். எம்பி தொகுதிகள் போர்க்களம். உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படாமையே இருக்கு. ஆனா அரசியல் களம் ஏற்கனவே சூடு பிடிச்சிருச்சு. ஆளும் பாஜகவின் வியூகங்கள், அகிலேஷ் யாதவின் அரசியல் நகர்வுகள், சாதி சமன்பாடுகள், வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தேர்தல் களத்தை பரபரப்பாக்கி இருக்கு. இந்திய அரசியலின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய இந்த போராட்டத்தின் முழு பின்னணி என்ன என்பதை பற்றி ஜெம் தொலைக்காட்சியில் விரிவாக பார்க்கலாம். நம் நாட்டில் மக்கள் தொகை அடிப்படையில் மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். இந்த மாநிலத்தில் 80 மக்களவை தொகுதிகளும் 403 சட்டமன்ற தொகுதிகளும் இருக்கு. மத்திய அரசியலில் மிகுந்த செல்வாக்கு கொண்ட உத்தரப்பிரதேசம் டெல்லி ஆட்சிக்கான நுழைவாயிலாக கருதப்படுது. இப்ப நடந்து முடிந்த மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்று அங்கு முதன்முறையாக ஆட்சியை பிடித்திருக்கு பாஜக. இப்போது தனது முழு கவனத்தையும் உத்தரப்பிரதேசத்தின் பக்கம் திருப்பியிருக்கு. அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் உத்தரப்பிரதேசத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. இம்மாநிலத்தில் பாஜக தனது 10 ஆண்டு கால ஆட்சியை நிறைவு செஞ்சிருக்கு. உத்தரப்பிரதேச தேர்தலில் சாதி சமன்பாடுகள் முக்கிய பங்கு வகிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதை கவனத்தில் கொண்டே அடுத்த வருடம் சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிற சூழல்ல பாஜக அரசு தனது அமைச்சரவையை அண்மையில் விரிவாக்கம் செஞ்சிருந்துச்சு. தொடர்ந்து 3வது முறையாக முதல்வர் பதவியை கைப்பற்ற இலக்கு வைத்துள்ளார் யோகி ஆதித்யநாத். அமைச்சரவை விரிவாக்கத்தில் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் பூவேந்திர சௌத்ரி மட்டும் இல்லாம சமாஜ்வாதி கட்சியில் இருந்து விலகிய மனோஜ் பாண்டே ஆகியோரையும் அமைச்சரவையில் சேர்த்திருக்காங்க. மேலும் கைலாஷ் ராஜ்புத், ஹன்சராஜ் விஸ்வகர்மா, கிருஷ்ணா பாஸ்வான் மட்டும் இல்லாம சுரேந்திர திலர் ஆகியோர் மாநில அமைச்சர்களாக பொறுப்பேற்று இருக்காங்க. இவர்களுடன் மாநில அமைச்சர்களாக இருந்த அஜித் சிங் பால் மட்டும் இல்லாம சோமேந்திர தோமர் ஆகியோரின் மனம் கோணாத வகையில கேபினெட் அந்தஸ்துடன் கூடிய தனி பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. தற்போது புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர்களில் சௌத்ரி, விஸ்வகர்மா, ராஜ்புத் ஆகியோரின் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை பிரதிநிதிப்படுத்துகிறது. அதே போல மேற்கு உத்தரப்பிரதேசத்துல செல்வாக்கு மிக்க கூர்ஜர் சமூகத்தைச் சேர்ந்தவர் தோமர். கான்பூர், ஆக்ரா பகுதிகளில் கணிசமாக வாழும் பால் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார் அஜித் சிங் பால். சமாஜ்வாதி கட்சியிலிருந்து வந்த மனோஜ் பாண்டே பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர். இதற்கு முன்பு 2025 டிசம்பர்ல மத்திய அமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பங்கஜ் சௌத்ரியை உத்தரப்பிரதேச பாஜக தலைவராக கட்சி தலைமை நியமித்திருந்தது. இவரும் யாதவர்களுக்கு அடுத்தபடியாக அதிக எண்ணிக்கையில் உள்ள குர்மி சமூகத்தை சேர்ந்தவர். 2022 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் குர்மி சமூகத்தைச் சேர்ந்த 27 வேட்பாளர்கள் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றிருந்தாங்க. சமாஜ்வாதி தலைமையிலான கூட்டணியிலும் 13 குர்மி சமூக வேட்பாளர்கள் வெற்றி பெற்று இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சாதி சமன்பாடுகளை முன்வைத்து எல்லா சமூகத்தையும் திடீரென அமைச்சரவைக்குள் கொண்டு வருவது, கட்சியின் முக்கிய பொறுப்புகளுக்கு நியமித்ததன் பின்னணியில் சமாஜ்வாதி கட்சியின் தலைவர் அகிலேஷ் யாதவ் முன்வைக்கும் பின்தங்கியவர்கள், தலித்துகள், சிறுபான்மையினர் அப்படின்னு அரசியல் முழக்கத்திற்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு உத்வேகமாகவே பார்க்கப்படுது. ஏன்னா இந்த பிடிஏ முழக்கம் உள்ளிட்ட சில காரணங்களால கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மொத்தம் இருக்கக்கூடிய 80 தொகுதிகளில் 37 தொகுதிகளை சமாஜ்வாதி கட்சி கைப்பற்றியது. பாஜகவின் பலம் 60லிருந்து 33ஆக குறைந்து போயிடுச்சு. 2027 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் யோகி ஆதித்யநாத் தலைமையிலேயே எதிர்கொள்ளப்படும் அப்படின்னு பாஜக தேசிய தலைவர் நிதின் நபீன் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. இந்த அறிவிப்பின் மூலமா தேர்தல் பிரச்சாரத்தை யார் வழிநடத்துவது அப்படிங்கிறது குறித்த ஊகங்களும் முற்றுப்புள்ளி வைப்பதுடன் யோகி ஆதித்யநாத்துக்கும் பாஜகவின் மத்திய தலைமைக்கும்
இடையே கருத்து வேறுபாடுகள் இருப்பதால அவர் மாற்றப்படலாமா அப்படிங்கிற எழுந்த வதந்திகளுக்கும் முடிவு கட்டப்பட்டிருக்கு. கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்திய எதிர்க்கட்சிகளின் அரசியலமைப்பு சட்டம் ஆபத்தில் உள்ளது அப்படிங்கிற பிரச்சாரத்தை எதிர்கொள்ள பாஜக அடிமட்ட அளவில் வேலை செய்து வருகிறது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாம அரசியலமைப்பை மாற்றுவோம் அப்படின்னு சில பாஜக தலைவர்கள் பேசுவதும், பிரதமரின் பாராளுமன்றத்தில் 400க்கு மேல் அப்படிங்கிற முழக்கமும் தலித் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதன் விளைவாகவே உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 17 தனி தொகுதிகளில் பாஜக 8 இடங்களை மட்டுமே வெல்ல முடிஞ்சிருந்துச்சு. இந்த தவறை உணர்ந்துள்ள பாஜக இந்த முறை எதிர்க்கட்சிகள் வாக்காளர்களை திசை திருப்ப அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தின் மொத்த மக்கள் தொகையின் தலித்துகள் சுமார் 21% இருக்காங்க. இங்கு அதிக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு அடுத்தபடியாக தலித்துகளே பெரிய வாக்கு வங்கியாக திகழ்கிறாங்க. எனவே பிடிஏ என குறிப்பிடப்படும் 3 பிரிவினரும் சேர்ந்து 70 முதல் 75% வாக்காளர்களாக இருப்பதால தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தியா கருதப்படுறாங்க. இந்த பின்னணியில தான் பாஜக அரசு பிடிஏ பிரிவினருக்கும் எதிராக பாகுபாடு காட்டுகிறது அப்படின்னு அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியிருக்காரு. அவர் 22 அரசு வேலைவாய்ப்பு தேர்வுகள்ல தலித் மட்டும் இல்லாம பின்தங்கிய வகுப்பினருக்கான 11,500க்கு மேற்பட்ட பணியிடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை கண்காணிப்பாளர்கள் போன்ற முக்கிய பதவிகளில் இடஒதுக்கீடு இருந்தும் இந்த சமூகங்களுக்கு போதிய பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை அப்படின்னு குற்றம் சாட்டப்படுது. பாராளுமன்ற தேர்தல் பின்னடைவுக்கு அப்புறமா பாஜக நாட்டின் 21 மாநிலங்கள்ல ஆட்சியை தக்க வைத்து கொண்டிருக்கு. அப்படி இருந்தாலும் கூட சமாஜ்வாதி தனது பிடிஏ உத்தியை மேலும் தீவிரப்படுத்தி இருக்கு. இதன் ஒரு பகுதியாக தான் பிடிஏ தணிக்கை பகுதி 1 அப்படிங்கிற புத்தகத்தையும் அக்கட்சி வெளியிட்டிருக்கு. இதன் மூலமா பெரும் மக்கள் கூட்டத்தையும் குறிப்பாக இளைஞர்களையும் ஒருங்கிணைக்க முடியும் அப்படின்னு சமாஜ்வாடி நம்புது. இதற்கிடையில தான் உத்தரப்பிரதேசத்துல வேலை வாய்ப்பின்மை, விலைவாசி உயர்வு, நீட் தேர்வு குளறுபடி போன்ற அரசு தேர்வுகள்ல தொடர்ந்து நடைபெறும் முறைகேடுகள், தேர்வு முடிவுகள் வெளியாவதில் ஏற்படும் தாமதம் போன்ற பிரச்சனைகள் இளைஞர்களிடையே பெரும் பாதுகாப்பற்ற தன்மையை உருவாக்கி இருக்கு. அதோடு மட்டும் இல்லாம கடந்த சில மாதங்களாக யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக உட்கட்சி பூசலும் பலம் பெற்று வந்துட்டு தான் இருக்கு. குறிப்பாக அயோத்தி ராமர் கோவில் கட்டுமானத்துல ரூபாய் 5,000 கோடி முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டுறாரு. ராமர் கோவில் பக்தர்களின் காணிக்கையில நடந்த மோசடி, ஆளும் அரசின் சட்டமன்ற உறுப்பினர்களின் அதிருப்தி உள்ளிட்ட ஆளும் பாஜக அரசிற்கு சிக்கலாகவே மாறி இருக்குன்னே சொல்லலாம். இந்த விவகாரத்துல முதல்வர் யோகி ஆதித்யநாத்துக்கு எதிராக வெளிப்படையாகவே எதிர்ப்பலைகள் தொடங்கிருச்சுன்னே சொல்லலாம். இப்படி ஆளும் பாஜக மீது அதிருப்தியில் இருந்த போதிலும் சமாஜ்வாதி இன்னும் பாஜகவுக்கு மாற்று கட்சியாகவே இல்லை அப்படின்னும், மக்களுக்கு அக்கட்சியின் மீது போதிய நம்பிக்கை ஏற்படவில்லை அப்படிங்கிற சூழலை நிலவுவதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுறாங்க. ஆக உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் வரை அடுத்தடுத்து நடைபெற போகும் அரசியல் நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பத்தி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.